பேச்சாளனின் வாழ்க்கை என்பது எளிதல்ல. எந்த வாழ்க்கை தான் எளிது சொல்லுங்க? எந்த வாழ்க்கையும் எளிதல்ல. இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் எது பொது? விஸ்வநாத தாஸ் அவர்கள் முருகன் வேடம் போடுவதற்காகவே இந்த மண்ணில் தான் அவதரித்தோன்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் கலைஞர். சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின வள்ளி திருமணம் நாடகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் வயதானவர்கள் நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இளைஞர்கள் ஒருவேளை அரசல் புரசலாக அறிந்திருப்பீர்கள். வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறாத ஒரு கிராமம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே மாத்திரமல்ல, இலங்கையில் அத்தனை தூரம் நடந்திருக்கிறது. அல்ல என்ன அழகு என்றால், அந்த நாடகத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் தானே. ஒருத்தர் முருகனா நடிக்கணும், ஒருத்தர் வள்ளியா நடிக்கணும், இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. ஒரு நடிகர் வரலன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு நடிகையால வர முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன செய்வாங்களா, பக்கத்து குரூப்ல அந்த நாடக வேற ஒரு குரூப் இருந்தா அதுல இருந்து அந்த அம்மாவை கூப்பிட்டுப்பாங்களாம். இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி திடீர்னு நடிக்க வைக்க முடியும்? ரிஹர்சல் வேண்டாமா? வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டாமா? திடீர்னு சாயங்காலம் போய் கூப்பிட்டு நீங்க ராத்திரி நாடகத்துக்கு வந்துருங்கன்னா அவங்க எப்படி அதுக்குள்ள படிச்சு அப்படி நம்ம யோசிப்போம்ல. ஆனா அப்படிதான் நடந்திருக்கு. ஒருவருக்கும் ரிஹர்சல் தேவையில்லை. ஏன்? அத்தனை பேருக்கும் அந்த வசனம் மனப்பாடம். அவங்க நடிக்கிற கதாபாத்திரத்தினுடைய வசனம் மாத்திரமல்ல, மொத்த நாடகத்தினுடைய வசனமுமே எல்லாருக்கும். அதனால திடீர் அப்பதான் மேடையில சந்திப்பாங்க, அப்படியே நாடகம் நடக்கும். கே.பி. சுந்தராம்பாளும் கிட்டப்பா அவர்களும் அந்த நாடகத்தை நடிக்கிற போது ஒரு வாரம் இவங்க கே.பி. சுந்தராம்பாள் வள்ளியாவும் கிட்டப்பா முருகனாவும் நடிப்பாரு. அடுத்த வாரம் அப்படியே ரோல மாத்திப்பாங்க. கே.பி. சுந்தராம்பாள் முருகன் வேடம் தாங்குவார், கிட்டப்பா வள்ளி வேடம் எடுத்துக்கொண்டு நடிப்பார்களாம். இப்படி நடந்த அந்த நாடகத்தில் விஸ்வநாத தாஸ் கடைசியில இந்த முருகன் கழுகாசனத்தில் வருகிற காட்சி அந்த நாடகத்துல வரும். அப்போ கடவுளாகவே நினைத்து மக்கள் எல்லாம் வணங்குவார்கள் என்பதனால் கடவுளர்கள் தேவர்கள் கண்ணை கொட்ட மாட்டார்கள். அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தானே. தேவர்கள்னா கண் இமைக்காது, கண் இமைக்காமலே இருப்பாங்க. அந்த அது பார்க்கறதுக்குன்னே மக்கள் கூடுவாங்களே. எப்படி ஒருத்தர் கண்ணையே இமைக்காம இருக்காரு? இப்ப நம்ம சினிமாவெல்லாம் எடுத்து பாருங்க, ஒரு சண்டை காட்சியில கூட நேர் அடியா ஒத்தரும் அடிக்க மாட்டார், எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தான் நடக்கும். அங்க நாம பார்த்த எம்ஜிஆர் சினிமா காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்பியாரும் எம்ஜிஆருமோ உண்மையிலேயே சண்டை நடக்கும். இப்போ ஒரு சண்டையில ஒரு அடியாவது ஒரிஜினல் அடி கிடையாது, எல்லாம் அந்த ஸ்லோ மோஷன்ல வர அடிதான். அது மாதிரி சினிமா என்பதே அப்படி மாய உலகம் ஆகிவிட்டது. ஆனால் அன்றைக்கு நாடகம் அப்படி கிடையாது. ஐயா பேசிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணை இமைக்காமலே இருப்பாராம் விஸ்வநாத தாஸ். எப்படி கண்ணை இமைக்காம இருக்காருன்னு எல்லாரும் பார்ப்பாங்களாம். நம்ம மக்களுக்கே என்னன்னா, ஒருத்தர் தப்பு செய்ய மாட்டாங்களான்னு நம்ம எப்பவுமே காத்திருப்போம். பிடிச்சிட்டா பத்தியா. ஒருத்தர் நீளமா ஒரு 200-500 பக்கத்துக்கு புக் எழுதிருப்பாரு. அதை படிச்சுட்டு ஒருத்தர் 20ஆம் பக்கத்துல ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போவார். யோ, மீதி இவ்வளவு பக்கத்துல கரெக்டா தானே. நம்முடைய சுபாவம் அது. கண் இமைக்கிறாரானே பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஒரு முறை அவர் போட்டிருந்த அந்த மலர் மாலையிலே புகுந்து கொண்ட ஒரு வண்டு அவரை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு கழுகாசனத்துல இருக்காரு, அந்த வண்டு அவரை கடிக்க ஆரம்பித்து விட்டது. கடிக்க ஆரம்பித்த வண்டு விலகாமல் கடித்து கொண்டே இருக்கிறது. அத்தனை வேதனையையும் பொறுத்து கொண்டு கண்ணை இமைத்தால் கூட கூடி இருக்கிற மக்கள் ஐயோ முருகன் கண்ணை கொட்டிட்டாருன்னு சொல்லி நாடகத்தை தப்பா சொல்லிடுவாங்களோன்னு அந்த வேதனையை, வலியை, ரத்தத்தை பொறுத்து கொண்டு கண்ணிமைக்காமலேயே அந்த 1/2 மணி நேரமும் இருந்து நாடகம் முடிந்த பிறகு மயங்கி விழுந்தார் என்ற தகவலை சகோதரர் பார்த்திபராஜா அவர்கள் சொன்ன போது இந்த மண்ணினுடைய கலைஞர்கள் எத்தனை மகத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு விஷயமா இருந்தது. இப்ப எல்லாரும் அவரவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில இருக்க, நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பணியில இருக்கீங்க. நான் பேச்சாளராக பயணம் செய்கிற பணியிலே இருக்கின்றேன். நம்ம எல்லார் வாழ்க்கைக்கும் பொதுவா ஏதாவது இருக்கா? அது எப்படிங்க இருக்க முடியும் நீங்க கேட்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கை, ஒருத்தர் நகரத்துல இருக்காங்க, ஒருத்தர் இந்த மாதிரியான செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்காங்க, ஒருவர் சின்ன சின்ன கிராமங்கள்ல வசிக்கிறார்கள், ஒருவர் பணி மருத்துவர் பணி, ஒருவர் பணி என்ஜினியர் பணி. வேற எப்படிங்க எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவா ஏதாவது ஒண்ணு இருக்க முடியுமா? ஒண்ணு இருக்கு.
எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நொடி கூட நின்று நிதானித்து வாழ்கிற வாழ்க்கையை, ரெண்டு சைடும் திரும்பி பார்க்கிற வாழ்க்கை என்பது யாருக்கும் கிடையாது. இருக்காங்க? யாருக்காவது இருக்கா? என் வாழ்க்கையில நான் ரொம்ப நிதானமா, யாரா சொல்லுவீங்களா? இங்க இருக்கிறவங்க யாரா ஒருத்தர் சொல்லுங்க. எல்கேஜிக்கு போற குழந்தை சொல்லுது பயங்கரமா டென்ஷனா இருக்குது. டென்ஷனே இருக்க கூடாதுன்னு யோகா கிளாஸ் போ, அதுக்கே டென்ஷனா போறான். பயங்கர டென்ஷனா இருக்கான். ஏன்பா இவ்வளவு டென்ஷனா இருக்கான்? ஐயோ யோகா கிளாஸுக்கு டைம் ஆகுது, அதுக்கே டென்ஷனா இருக்கான். இப்ப இன்னும் சில நாட்களில் பாரதியினுடைய, மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் வரப்போகுது. மகாகவி பாரதி இந்த டென்ஷன் சொல்லுக்கு ரொம்ப அழகான தமிழ் சொல் ஒன்றை கொடுத்திருக்கிறார். உளப்பொங்கல் என்று சொல்லுகிறார். மனம் பொங்குகிறது, உளப்பொங்கல். அதை எப்படி சொல்றாருன்னா, போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லி. போருக்கு நின்றுட்டு இருக்கான், போர் வீரன் அவன். எதிரில இருக்கிற அந்த விரோதி எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்க போறான்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க போறோமா இல்லையான்னு போர் வீரனுக்கு தெரியாது. பாருங்க, தேஜஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்த அந்த வீரர் அதற்கு முந்தின வினாடி வரை வானத்தில தான் சாகசம் செய்து கொள்வதான் நினைச்சிட்டு இருந்தாரு. சாகசத்துக்கு தானே போனாரு. கடைசி நிமிடத்துல அது கோளாறாச்சா என்ன ஆச்சான்றது தெரியல. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ்ல பைலட்ஸுக்கு எஜெக்ட் சீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு கோளாறு வந்துருச்சுன்னா ஒரு பொத்தானை அவர்கள் அழுத்தினால் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இல்ல, அந்த ஒரு நாற்காலி, அந்த நாற்காலியோடு வெளியில அவங்களால போயிட முடியும். அவர் ஆனா அதை செய்யல. அந்த தேர்வு அவர் அந்த பொத்தான அமுத்தல். ஏன் தெரியுமா, கூடி இருக்கிற மக்கள் பார்வையாளர்கள் பல பேர் இருந்தாங்க. இவர் அந்த பொத்தானை அனுப்பிச்சு இவர் வெளியில போயிட்டா இவர் பொழைச்சிருவாரு. ஆனா அந்த விமானம் போய் அந்த கூட்டத்தின் மீது விழுந்தால் பல பேர் இறந்து விடுவார்களோன்னு நினைச்சு கடைசி நிமிஷத்துல அந்த பிளேனுடைய டைரக்ஷனை மாத்தி தான் இறந்தார் அந்த வீரர். இதுதான் எங்க பாரதி சொல். அப்போ இவ்வளவு டென்ஷன் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவசரத்துல அண்டாலும் கூட கை போகாதுமா சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊர்ல பயங்கர உளப்பொங்கலோடு டென்ஷனோட ஒருத்தர் இருந்தா பெரிய பாத்திரத்துல கூட கை போகாது. ஆனா இந்த நேரத்திலும் அந்த வீரனுடைய மனது அறிவு சிந்தித்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? உளப்பொங்கல் இல்லாமல் இருந்திருக்கிறார். அதை தான் மகாகவி பாரதி சொல்றான். போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். நமக்கு அப்படி இருக்கானே இல்ல. உண்மையை ஒத்துக்கிடம் தானே. எந்த நேரமும் பரபரப்பு, எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால என்னன்னா, சுற்றி இருக்கிற வாழ்க்கையை பார்க்கவே இல்லை. நாம் ஐயா ஓடு மீன் ஓடன்றத பத்தி சொன்னாருன்னு இங்க சொன்னாங்க. அதை பேசும்போது நான் இல்லை, ஆனா நான் இங்க கேட்டேன். ஒரு கவிஞனுடைய பார்வை எப்படி இருக்கும் பாருங்களேன். எப்பவுமே அழகியலை தேடுவது. அண்மையிலே மறைந்த கவிஞர் தமிழன்பன் இருக்கிறாரு. அவரு இந்த கவிதையை அப்படியே மாற்றி மாற்றி போடுவார். இந்த பாடல் என்ன? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமா கொக்கு. அதுதானே அந்த பாடல். தமிழன்பன் அதை மாத்தி போட்டார். கொக்குக்கு என்ன இருக்கு? நிறைய அறிவு இருக்கு. என்ன செய்யுது? காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான மீன் வருகிற அளவு கொக்கு காத்திருக்கிறது. அப்ப கொக்கு பசியா இருக்கு, காத்துட்டு இருக்குன்னா அங்க வழியில இருக்கிற ஒருத்தர் சொன்ன, ஏய் பசியா இருக்குல்ல, சாப்பிட வேண்டியதானே, மீன் தான் போயிட்டே இருக்கே, சாப்பிடு. கொக்கு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்க. ஏன்? நீ தான் பசியா இருக்கியே, சாப்பிட. இந்த சின்ன சின்ன மீனுக்காகவா நான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன்? எனக்கான சரியான மீன் வரும், அப்ப நான் சாப்பிட்றேன், அது மட்டும் காத்திருப்பேன்னு கொக்கு சொல்லு. உடனே இவன் சொல்றான், சரி நாங்கள்லாம் பசிச்சா அம்மா இன்னும் சோறாக்கலைன்னா என்ன செய்வோம்? ஒரு முறுக்கு எடுத்து தின்னுவோம், ஒரு பலகாரத்தை எடுத்து தின்னுவோம். அது போல உனக்கு வர வேண்டிய மீன் பின்னாடி வரட்டும், இப்ப முன் பசிக்கு சின்ன மீன் எடுத்து சாப்பிடேன்னு அவன் சொல்றான். கொக்கு சொல்லுது மாட்டேங்க. நீங்களாதான் முட்டா பசங்க, பசிக்கு சோறுக்கு முன்னாடி முறுக்கு சிப்ஸ் சாப்பிட்ற ஆளு நீங்க. நாங்க அப்படி செய்ய மாட்டோம். ஏன்னா சின்ன மீனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது நான் விரும்புகிற ஒரு மீன் வந்தா இந்த மீனை துப்பி அதை பிடிக்கிறதுக்குள்ள அது போயிடும். அதனால பட்டினியோட காத்திருந்து எனக்கான மீனைத்தான் பிடிப்பேன்.
இதுதான் அந்த பாடலினுடைய அழகு. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. தமிழன் மனையா இதை மாத்தி போட்டார். கொக்குக்கு அறிவு இருக்கு, அது கரெக்டா செய்யுது. அறிவில்லாதவன் என்ன செய்வான்? ஓடுமீன் ஓட உருமீனையும் விடுமாம் மக்கு என்று கவிஞர் தமிழன் பற்றி எழுதினார். இதுதான் கவிஞர்களினுடைய மனசு. பாருங்க, எந்த சூழலிலும் கொஞ்சம் நிறுத்தி, இந்த கொக்கு புத்திசாலியா இருக்கு, இப்படி செய்யுது, இப்படி செய்யலன்னா என்ன என்று யோசிக்கிற மனம் யாருக்கு இருக்கும் என்றால் கவிஞர்களுக்கு தான் இருக்கும். கவிஞர் அப்துல் ரஹ்மான் கண்ணீரை பற்றி ஒரு கவிதை எழுதினார். கண்ணீர், யார் கண்ணீர் விடாதவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? பொதுவா சொல்லுவாங்க ஆண் பிள்ளைகள் அழுவதில்லைன்னு. பொய் பொய். ஆண் பிள்ளைகள் மற்றவர்கள் பார்க்க அழுவதில்லை, அவ்வளவுதான். அதனால்தான் கண்ணதாசன் சொன்னாரு, தனியே படுத்தழுது தலையணையை நனைப்பதன்றி ஒரு பரிகாரம் எவரும் உரைப்பதில்லைன்னு கண்ணதாசன் சொன்னார். அவரவர்களுடைய தலையணை மாத்திரம்தான் ஆண்களினுடைய கண்ணீரை பார்த்திருக்கும். வீட்டுக்காரம்மா கூட தெரியாது. ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாவினுடைய மடியிலே படுத்து அழுதிருக்கலாம். எல்லாருக்கும் கண்ணீர் இருக்கு. அந்த கண்ணீரை பற்றி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். கண்ணீர் இமைகள் உருட்டும் ஜெபமாலை என்று எழுதினார். இதை விட அழகா அதை எப்படி சொல்ல முடியும்? கண்ணீரை உள்காயத்துக்கு உடல் தானே தயாரித்துக் கொள்ளும் களிம்பு என்று கண்ணீரை அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். ஒரு கவிஞனால வாழ்க்கையை எப்படி வித்தியாசமா பார்க்க முடியுது? சரி, கவிஞர்களை விட்டு விட்டு நம்மை மாதிரியான மற்றவர்களை நினைத்தால் நமக்கு பொதுவான விஷயம், வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கும். ஓடுகிற ஓட்டத்தில் எதையாவது நின்று பார்த்தோமா என்றால் யோசனையாக இருக்கிறது. சரி, உங்க எல்லாரையும் ஒண்ணு கேட்கிறேன். வள்ளுவர் உண்மையை பற்றி ரொம்ப பெருசா சொல்லியிருக்கார், அப்படித்தானே? எதையும் விட உலகத்திலே உண்மைதான் பெரியது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வள்ளுவர் உண்மைக்கு கொடுக்கிற இடத்தை பொய்க்கும் ஒரு இடத்திலே கொடுத்து விட்டார். எனக்கு இப்படி செய்யலாமா? ஒரு துறவி, வள்ளுவர் மாதிரியான ஒரு துறவி, நீ உண்மையை சொல்லுந்தானே சொல்லணும். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று என்று சொன்ன அதே வள்ளுவர் உண்மைக்கு கொடுத்த இடத்தை பொய்க்கு கொடுத்து விட்டார். நமக்கு கேட்ட உடனே பக்குன்னு இருக்கு. ஏன்னா பிறந்ததிலிருந்து நம்ம போய் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்மள்ட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையை சொல்லு சத்தியமே ஜெயத்தை, அதுதானே சொல்றாங்க. வாய்மையே வெல்லும், இதுதானே நமக்கு சொல்லப்பட்ட பாடம். ஆனா வள்ளுவர் உண்மைக்கு கொடுத்த இடத்தை பொய்க்கு கொடுத்து விட்டார். எந்த அந்த குறள் உங்க எல்லாருக்கும் தெரியும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும். பொய்க்கு ஆன இடம் உண்மைக்கான இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் ரெண்டும் ஒரே இடம்னு சொல்லிட்டார். எப்படி? புரை தீர்ந்த நன்மை கொடுத்தால் அந்த இடத்துல உண்மைக்கு பதிலா நீ ஒரு பொய்ய கூட சொல்லலாம் என்று வள்ளுவர் சொன்னார் என்றால், ஒரு கவிஞனுடைய உள்ளம் எப்படி மாற்றி சிந்திக்கிற. வள்ளுவர் அப்ப என்ன சொல்ல வர்றாரு? உண்மை முக்கியம்தான், கருணை அதை விட முக்கியம்னு சொல்றாரு. ஒருவருக்கு பெரிய நன்மை கிடைக்கும் என்றால் அந்த இடத்துல நீ ஒரு பொய் சொன்னா கூட அது உண்மைக்கு நிகராக மதிக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், உடனே நம்ம ஆளெல்லாம் அதை பிடிச்சிட்டு வள்ளுவரே சொல்லிட்டார், போக வர 10,000 பொய்யை அடிச்சு விடுறது. அதுக்காக தான் வள்ளுவர் சொன்னார், கண்டபடி நீ பொய் சொல்லிட்டு தெரியறதுக்காக நான் இந்த குறளை எழுதல. புரை தீர்ந்த நன்மைனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட களங்கம் இல்லாத நன்மை வரணும். எல்லாருக்குமான நன்மையாக இருந்தால் ஒரு பொய்யை கூட சொல்லிக்குவோன்னு சொல்றாரு. அப்படி மாற்றி சிந்திப்பது கவிஞனுடைய நெஞ்சம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது மாற்றி சிந்திக்கிறோமா? நம்மை சுற்றி இருக்கிற புத்தகங்களை பாருங்கள். நாம் வாழ முடியாத உலகங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறோம். நாம் பார்க்க முடியாத வாழ்க்கைகளுக்கு நம்மை அறிமுகப்படுத்துகின்றோம். நிறைய வசதியா இருக்கீங்கன்னு வைங்களேன், சில ஏழைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, வேலைக்கு சாப்பிட்ற ஒருத்தருக்கு பசின்னா என்னன்னு எப்படிங்க புரியும்? நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிறந்ததுல இருந்தே டைம் பார்த்து ஒருத்தர் சாப்பிட்றாரு. காலையில 8 மணினா பிரேக்ஃபாஸ்ட், மதியம் 12:30 மணினா லஞ்சு, அப்புறம் 5 மணிக்கு ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா. நம்ம ஊரு தான் ஆபீஸ் வாசல்லையே விற்கிறது. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே
இப்படி டைம் பார்த்து ஒருத்தர் வாழ்க்கையில 30 வருஷம் 40 வருஷம் சாப்பிட்டுருக்காங்க, நல்ல விஷயம், வசதியா இருக்காரு, நல்லா இருக்கட்டும். ஆனா அவருக்கு பசின்னா என்னன்னு எப்படி புரிய வைப்பீங்க? இங்க ஒருத்தன் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறான், அவன் 3 வேளை சாப்பிடலாம், அவனுடைய வயிற்றுல பசி எழுதுகிற கோபமான அமில கவிதைகள் நேரம் பார்த்து சாப்பிட்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஆனா அந்த நேரம் பார்த்து சாப்பிட்றவரு புதுமை பித்தனுடைய ஒரு சிறுகதையை படித்திருந்தால் பசி என்றால் என்ன என்று அவரால் புரிந்து கொள்ள முடியும். கு அழகிரிசாமி ராஜா வந்திருந்தார்னு ஒரு கதை எழுதினார். ரொம்ப 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 ஏழ்மையான ஒரு குடும்பம், ஒண்ணுமே கிடையாது அந்த குடும்பத்துல. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கான், வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுவா, சின்ன குட்டி பொண்ணு, ரொம்ப பேச்சு ஜாஸ்தி, வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுது எப்ப பாரு. அப்ப பாருங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகள் ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் அரசு பள்ளியிலே படிச்ச காலம் கு அழகிரிசாமியினுடைய காலம். சோ இவ போய் படிக்கிற அதே வகுப்புல அந்த ஊரு ஜமீன்தாருடைய பையனும் படிக்கிறான். ஜமீன்தார ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல, மகாராஜா ராஜாலாம் சொல்லுங்க, ஜமீன்தார் தான். பாரதியாரே அப்படித்தானே, எட்டயபுர ஜமீன்தார எல்லாரும் மகாராஜான்னு தானே கூப்பிட்டாங்க. சின்ன ஊருக்கு அரசருக்கே மகாராஜா தான். ஜமீன்தாரோட பையன் இவ கிளாஸ்ல படிக்கிறான். அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்பவும் போட்டி. அவன் ஏதாவது சொல்லுவான், இது பாரு நான் குதிரை பொம்மை வச்சிருக்கேன், நான் கூட தான் யானை பொம்மை வச்சிருக்கேன். அவன் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுவான். இப்படியே அவங்களுக்குள்ள போகும். ஒரு நாள் ஜமீன்தாரோடைய மகளுக்கு கல்யாணம். எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த பையன் படிக்கிறான்ல கிளாஸ்ல, அவனோட அக்காவுக்கு கல்யாணம். அவங்க ஊருக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையும் இவங்க ராஜான்னு தான் சொல்றாங்க. பெரிய தட்ட புட்டலா ஊர்வலம் நடக்குது, கல்யாண விருந்து தூள் அடிக்குது. அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு இந்த பொண்ணு இருக்கால, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா, ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் வாங்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டவல் மட்டும் எடுத்து வச்சிருக்கா, ஈரழ துண்டு ஒன்று. வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற, பாரியா எண்ணெய் வச்சுக்கிட்டு வா, இன்னைக்கு புது துணி போடணும், ஒன்றும் இல்லை, இந்த துண்டையாவது எடுத்து இடுப்புல கட்டிக்க. அவர் குளிக்க போறார். வெளியில வந்து பாக்குறான், அவங்க அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு வெளியில எரிஞ்சிருந்த இலைய வாசல்ல ஒரு பையன் சொறி பிடிச்ச உடம்போட அந்த இலைய வழிச்சு தின்றத பாக்குறான். என்னப்பா இது, ஒன்னும் இல்லாத இலைய சாப்பிடுற, பசிக்குது ஆத்தான்றான். இது பதறிச்சு இந்த அம்மாவுக்கு. ஏழைதான் ஆனா பதறிடுச்சு. வாயா வாயா உள்ள வாயா. அன்னைக்கு அவ என்ன வச்சிருந்தாலோ, ஒரு கூழோ ஒரு கஞ்சியோ. அன்னைக்கு தான் இட்லி செய்வாங்க நம்ம ஊர்ல. இப்பமா தினம் இட்லியா? இட்லின்றது தீபாவளி சாப்பிடுறது. அன்னைக்குதான் இட்லி வச்சிருந்தா. அந்த இட்லியில புட்டு பாதிய கொடுத்தா. எங்கிருந்து வர, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உறவுக்காரங்கெல்லாம் விரட்டி விட்டுட்டாங்க ஆத்தா, எங்க போகுதுன்னு தெரியாம தெருவோர வரேன். இப்படி அவன் பேர் என்னப்பா? என் பேர் ராசான்றான். அவன் சரி இங்கே இருந்துக்கன்றான். இந்த மனசு ஏழை வீட்டுல தாங்க வரும், அங்கதான் வரும் இது. அந்த முத்தம், அந்த பொண்ணு பேர் முத்தம்மா, குட்டி பொண்ணு பேர் முத்தம்மா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறா. வழக்கம் போல ஜமீன்தார் வீட்டுல இருந்து வர பையன் இருக்கால, அவன் சொல்றான், எங்க வீட்டுல கல்யாணம் நடந்தது, எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காருன்றான். இந்த பொண்ணு சொல்றா, எங்க வீட்டுக்கு கூட தான் ராசா வந்தாருன்னு சொல்றான். ஏன்னா அந்த பையன் பேர் ராசா. கதையை கு அழகிரிசாமி இங்கே முடித்து விட்டார். இந்த கதையை நீங்க படிக்கிறப்போ அந்த ஒரு காட்சி மனக்கண்ணுல உங்களுக்கு தோணிச்சா இல்லையா? இப்ப நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. வீட்டு வாசலுக்கு வரா, தீபாவளி அன்னைக்கு வீட்டு வாசல்ல அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு போட்டிருந்த இலைய வழிச்சு ஒரு பையன் சாப்பிட்டான்னு நான் சொன்னப்போ அந்த காட்சி உங்க மனக்கண்ணுல வந்துதான் வரலையா? வந்தது இல்ல. நீங்க அந்த காட்சியை பார்த்தீங்க. இந்த கதையை கு அழகிரிசாமி எழுதினப்போ நீங்க எல்லாம் இருந்தீங்களா? நாமெல்லாம் இருந்தோமா? அப்போ அந்த காட்சி வந்தது இல்ல. அதுதான் ஒரு கதையின், ஒரு எழுத்தாளரினுடைய வல்லமை என்பது அதுதான். நீங்கள் பார்க்காத உலகங்களை உங்களை பார்க்க வைக்கும், நீங்கள் சிந்திக்காத விஷயங்களை உங்களை சிந்திக்க வைக்கும். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நேரமா இருக்கு இல்ல? ஒரு எழுத்தாளருடைய பவர் என்னன்றதுக்கு நான் சொல்ல வரேன். இன்றைக்கு நவீன சிந்தனையாளர்கள் நீங்க யோசிக்கிற போது சில சமயம் வாழ்க்கையில வழியே தெரியாதுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்டு. என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கும். இதுவா அதுவா, வலதா இடதா, இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா, ஐயோ கடவுளே ஏதாவது ஒரு சரியான வழி காட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றான், எவனை நம்புறதுன்னு தெரியல, யார் சொன்னது உண்மை இருக்கு.
இப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா வாழ்க்கையில? இப்படி வந்தா என்ன செய்வீங்க? உடனே லோன்னு எல்லாத்தையும் போய் புலம்பிக்கிட்டு இப்படி பண்ணா வழி கிடைக்காது. ஒரே ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொன்ன, நிற்பது, கவனிப்பது. ஒரு பிரச்சனை இருக்கா, தீர்க்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, ஒரு சின்ன வழி இருக்கு. தனியா யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம். உங்க ஊர்ல இல்லாத கோவில்களா? இந்த ஊருக்கு திருப்பத்தூர்னு பேர் வந்ததற்கு ஒரு காரணமே 10 திருக்கோவில்கள் இருப்பதனால் தானே இது திருப்பத்தூர். எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கு, எல்லா மதத்துக்கானவர்களுக்குமான வழிபாட்டு இடங்கள் இருக்கிற இடம் தானே இது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி, இல்ல எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் வேணாம், தனியா ஒரு இடத்துல கண்ண மூடி உட்காருங்க. மனசு பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடும். அப்பதான் மசால் தோசை வாசனை வரும். சில இடத்துல புக் ஃபேர் நடத்துற இடத்துலங்க இந்த மாதிரி ஆடிட்டோரியம்ல எங்களை பேச வச்சுட்டு பின்னாடியே ஃபுட் ஸ்டால் இருக்கும். எங்களுக்குலாம் எவ்வளவு வருத்தமா இருக்கும் தெரியுமா? அங்க அப்பதான் சொயின்னு ஒரு தோசை போடும், பாதி எந்திரிச்சு போயிடும். இங்க அப்படிலாம் இல்லாம நல்லா வச்சிருக்கீங்க, அழகா செய்யறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மனதுக்குள்ளேயே அந்த கேள்வியோடு இருங்கள். யார்கிட்டையும் பேசாதீங்க, உங்களோட கூட நீங்க பேசாதீங்க. சில சமயம் நமக்கே நம்ம பேசிப்போம், என் பொழப்பு நாயா திரியிற பொழப்பா போச்சு, எங்க அப்பா பெத்து போட்டார். உங்ககிட்ட கூட நீங்க பேசாதீங்க. நீங்க கண்ணை மூடிட்டு உங்களை நீங்களே கவனிங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா மனதுக்குள்ளிருந்து நீங்கள் எந்த கேள்விக்கான விடைக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த விடை தானே உங்கள் மனம் என்கின்ற கருவறையிலிருந்து வரும். அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லைன்னா நீங்க தனியா உட்காரலான்னு அர்த்தம். சேக்கிழாருக்கு அது நடந்தது அல்லவா? பெரிய புராணம் எழுதுவதற்காக சேக்கிழார் உட்கார்ந்தார். முன்னாடி பெரும் அவையே கூடி இருக்கிறது. முதல் சொல் வரல. ஒரு கவிஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு முதல் சொல் என்பது ரொம்ப முக்கியம். முதல் சொல் வந்துட்டா அந்த கவிதை முழுக்க வந்துடும். கவிதை எழுதுற ஐயாவுக்கு தெரியும், ஒரு சொல் வந்துட்டா மொத்த கவிதை வந்துடும். முதல் சொல் வராது. சேக்கிழாருக்கு அது கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது. அப்போ சிவபெருமானே உலகெல்லாம் என்ற சொல்லை எடுத்து கொடுத்தார். எங்கிருந்து சிவபெருமான் எடுத்து கொடுத்தார்? வெளியில் இருந்த சிவபெருமான் அல்ல, அவருடைய நெஞ்சத்துக்குள்ளே அந்த கருவறையில் இருந்த கடவுளே அந்த சொல்லை எடுத்து கொடுத்தார். உள்ளிருந்து வந்த சொல் அது. அப்படித்தான் சில கேள்விகளுக்கான விடைகளை தேடி நீங்கள் உங்களுக்குள் அமிழுகிற போது அந்த விடை வரும். எழுத்தாளர் சுஜாதா நைலான் கயிறு என்ற கதையில எழுதியிருப்பார். அதை சொன்னா அதோட என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சுஜாதா எழுதின 2வது நாவலோ முதல் நாவலோ அது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மர்டர், ஒரு கொலை நடந்திருக்கிறது. மும்பையில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒருத்தர், தனியா வசிக்கிற ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு க்ளூ கிடைக்கல. போலீஸ் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு க்ளூ கூட இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ, அந்த யார் இறந்து போறானோ அந்த ஆள் ஒரு டெலிபோன் புக் வச்சிருக்கான். அப்பெல்லாம் டெலிபோன் புக் தானே, இப்ப போன்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. லேண்ட்லைன் போனுக்கு டெலிபோன் புக்கு நம்ம அப்பா அம்மா எல்லாம் அதை வச்சிருந்தாங்க, நாமே வச்சிருந்தோம். பேர் எழுதி ஒரு சின்ன புக்கு வச்சிருப்போம். அவன் 2 புக்கு வச்சிருந்தான். ஒன்னு பெரிய புக், அதுல நிறைய நம்பர்ஸ் இருந்தது. இன்னொன்னு குட்டி புக்கு, இம்பார்ட்டன்ட்னு போட்டு முக்கியமானவர்களினுடைய தொலைபேசி எண்கள் மாத்திரம் அதுல இருந்தது. அதுல இருந்த எல்லாருக்கும் இவங்க போன் பண்ணி விசாரணை நடத்துறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஏன்னா ஒருத்தன் வெளியூர்ல இருக்கான், ஒருத்தன் அன்னைக்கு பாம்பேலயே இல்ல, அலிபின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அலிபி இருக்கு. ஒரு நம்பர் மாத்திரம் போன் பண்ணா அது ஒரு ஃபேக்டரியோட நம்பர். அந்த ஃபேக்டரிக்கு போய் கேட்டா அந்த ஆளையே எங்களுக்கு தெரியாது சார்ன்னு அவங்க சொல்றோம். திரும்ப திரும்ப அந்த ஃபேக்டரி ஓனரை கூப்பிட்டு போலீஸ் விதவிதமா விசாரணை பண்றாங்க. போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க தெரியும் தானே? அந்த ஆள் சொல்ல, எனக்கு தெரியாதுங்க, இறந்து போன ஆளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கன்றோம். இந்த விசாரணை அதிகாரி அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போறாரு. அவருக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிருச்சு. ஐயோ, இதை கண்டுபிடிக்காம நான் ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படியே அமைதி ஆயிடுறாரு. இந்த கேள்விக்கு எனக்கு விடை வேணும், என் நெஞ்சத்திலிருந்து இந்த கேள்விக்கு விடை வேணும். அப்படியே உட்கார்ந்தே இருக்காரு. பின்னாடி 2 பேர் சொல்லன்னு பேசிட்டு இருக்கான். ஒருத்த இன்னொருத்த சொல்றான், அவன் 2 பேரும் ரேஸுக்கு போறவன். அவன் சொல்றான், எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஜாக்பாட் போயிருச்சு. என்ன ஆச்சு?
அன்னைக்கு தூங்குறேன், கனவுல ஒரு பையன் வந்து 7ஆம் நம்பர்னு சொன்னான்ப்பா. அப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த நாள் ஓட்டமா ஓடி போய் 7ஆம் நம்பர் குதிரையில அத்தனை பணத்தையும் கட்டினேன். இவன் கேட்கிறான், என்ன குதிரை ஜெயிச்சுதா? அந்த குதிரை தான்ப்பா கடைசியா வந்தது. ஆட பாவி, அப்ப கனவுல வந்து சொன்னது பொய்யா? பொய் இல்ல. நான் பணத்தை கட்டினது சென்னையில நடந்த ரேஸ்ல. அன்னைக்கு பெங்களூர் ரேஸ்ல 7ஆம் நம்பர் குதிரை தான் வந்து முதல் இடத்துல வந்ததுப்பா. நான் மட்டும் பெங்களூர் குதிரை மேல கட்டியிருந்தா கோடீஸ்வரனா இருப்பேன்றான். இவருடைய நெஞ்சத்துக்குள்ள பளிச்சுன்னு அந்த பதில் கிடைச்சிருச்சு. அந்த நம்பர் கரெக்ட், ஆனா அது பாம்பே நம்பர் இல்ல, அது வேற ஒரு ஊரோட நம்பர். சோ ஒவ்வொரு ஊருக்கா போட்டு பாக்குறாரு. டெல்லியில அதே நம்பர் இருக்கு. சில சமயம் 2 ஊர்ல ஒரே லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். டெல்லி நம்பர் இது. போன் பண்ணிட்டு அந்த இறந்து போனவனுடைய பேரு சொல்லி அவனோட வீட்டுல இருந்து பேசுறேன்னு அவன் கேக்குறான், என்னது அவனோட வீட்டுல இருந்தா? அவன் உயிரோடையா இருக்கான்னு அவன் கேட்டுட்டான். அப்பா அவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது சுஜாதாவினுடைய நைலான் கயிறுல வர்ற ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. சில சமயம் சில பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காத போது தனிமையிலே இருந்து உங்கள் சிந்தனையை நீங்கள் நிறுத்தினால் உங்களுடைய உள்ளம் என்ற தாமரையில் இருந்தே பதில் வரும். இதை யார் நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிறவர்கள் யாரும் இதை சொல்லி தர மாட்டாங்க. ஒரு எழுத்தாளன் தான் இதை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். எனவே பெருமக்களே, வாசிப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னா, நம்மை நாம் ஒரு படி மேலே உயர்த்துவதற்கு அதை விட எளிதான வழிகள் எதுவும் கிடையாது. அது மானுடத்தை வளரச் செய்வது எழுத்து. நம்மை சுற்றி எத்தனை எழுத்தாளர்கள், தமிழிலே நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் பாருங்கள். நம்முடைய செவ்விலக்கியங்களை நம்முடைய தாய்மொழியிலே படிக்கிற பேரு நம்மை தவிர வேறு ஒரு சமூகத்துக்கும் கிடைக்கவில்லை. ஒரு வள்ளுவரை விட பெரிய விவேகி இந்த மண்ணிலே இனிமேல் வந்துவிட முடியுமா? எவ்வளவு எளிமையாக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் வள்ளுவர். இப்படிப்பட்ட மகத்தான இலக்கியங்கள்ல எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றது சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி புக்கெல்லாம் படிக்கிறீங்க? உட்காந்துட்டு தான் படிக்கிறேன். அது சொல்லலைங்க, படிக்க ஆரம்பிச்ச 10வது நிமிஷம் எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுதுன்றான். நல்ல விஷயம். எவ்வளவு பேர் தூங்காம கஷ்டப்படுறான். உனக்கு ஒரு புக்குனால தூக்கமாவது வருதே, காசு கொடுத்து புக்கை வாங்குன்னு அவர்கிட்ட. அது அப்படிதான் இருக்கும். ஆனா பழக்கத்தினால் உடல் படிவது போல பழக்கத்தினால் மனமும் படியும். எது உங்களுக்கு எளிமையோ, எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பிங்கள். புத்தக வாசிப்பு என்பது படியிலே ஏறுவது போல. உங்களுக்கு பிடித்ததிலிருந்து ஆரம்பித்து மேலே 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 நீங்கள் போகிற போது வாழ்க்கை இன்னும் அழகாகும். நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் என்ன கேட்கிறோம்? என்னங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? ராத்திரி சாப்பிட்டீங்களா? இப்படிதானே கேட்கிறோம். இந்த கேள்வியை மாத்தணும். சாப்பிட்டீங்களா என்று கேட்பதோடு சேர்த்து சமீபத்துல என்ன புக்கு படிச்சீங்கன்னு கேட்கும். புக்கா? ஒண்ணுமே படிக்கலையேன்னு 2 தடவை சொல்லுவான். 3வது தடவையே அந்த ஆளை பார்த்தா என்ன புக்குமா, அதுக்காவது எதையாவது படிச்சு தொலைக்கிறேனாவது ஒருத்தன் படிக்க ஆரம்பிப்பான்ல. இப்படி ஆரம்பித்தால் கூட வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை வளமையாக்கும். எனவே ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நொடி நேரம் நின்று நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நின்ற இடத்திலேயே நிற்கிறோம், மேலே போக வழி இல்லாமல் இருக்கிறோம் என்று. மேலே போவதற்கு 2 வழி. மேலனா அந்த மேலே இல்ல, வாழ்க்கையில் மேலே போவதற்கு 2 வழி. உடல் ஆரோக்கியம், 2வது மன ஆரோக்கியம். இந்த 2ஐயும் நின்று கவனித்து அதற்கு பிறகு சென்றால் நாம் அடையலாம் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி